திமுக கூட்டணியில் எதற்காக விசிக மட்டும் தொடர்ந்து பேசு பொருளாகிட்டே இருக்கு? இல்லை, விசிகாவினுடைய அடிப்படையான வேறுபாடு ஏனைய கட்சிகள்லேருந்து என்ன இருக்குது, அதற்கு இருக்கக்கூடிய நிர்பந்தம் என்ன இருக்குங்கிறத நம்ம சமூக பின்னணியில் பார்க்கணும். அடிப்படையில் அது ஒரு தலித் இயக்கமாக முன்னெழுந்து வந்தது. இன்றைக்கும் அதனுடைய பெருமளவிலான பணிங்கிறது அரசியல் களத்தை விடவும் சமூக பண்பாட்டு தளத்தில் தான் அதனுடைய பணிங்கிறது இருக்க வேண்டியிருக்கு. இப்போ ஏனைய கட்சிகளுக்கு தேர்தல் உடன்பாடு, அதன் மீதான வெற்றி, இதோட பிரச்சனை முடிஞ்சிடலாம். இப்போ விசிகா மாதிரியான ஒரு கட்சிக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், சாதிங்கிற ஒரு தளம் கீழே வரைக்கும் கிராமம் வரைக்கும் புறையோடி இருக்கிற அந்த தளத்தில் தொடர்ந்து அது போராட வேண்டியிருக்கு. தலித்துகளுக்கு எந்த பிரச்சனை ஏற்படும் போதும் அதுக்கு கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸோ பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அங்கே இல்லை. ஆனால் விசிகாவுக்கு அந்த நிர்பந்தம் இருக்குது. திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறதுனாலேயே, ஒரு ஆளும் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறதுனாலேயே சமூக சூழல் மாறிடலை.